இந்த வெள்ளைப்போக்கில் வந்து நம்ம வந்து கலரை பார்த்தோம், அதே மாதிரி அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தோம், அதோடைய கேரக்டர். அதாவது என்னென்னா, ரொம்ப பேருக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மையாக இருக்கும், அஃபென்சிவ் ஸ்மெல்லாக இருக்கும். அந்த பிறப்பு பூரா வந்து அந்த வெள்ளை பட்டு புண்ணாயிடும். ஈவன் அந்த தொடைகளுடைய சந்து வந்து எல்லாமே கூட ஒரு சோர்னஸாக புண்ணாயிடும். அந்த இடமே கை வைக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த பிறப்பரப்பை சுற்றி ஒரு புண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு சோர்னஸ். அந்த இடமெல்லாம் அப்படியே வந்து செவந்து ஒரு அலர்ஜிக்கான கண்டிஷன் மாதிரி ஆகிடும். சிலருக்கு தோல் அரிப்பே ஏற்படும். சில கரோசிவ் டைப்பாக இருக்கும், அதாவது ஆசிட் டைப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து ஒன்றுமில்ல, ஒரு பால் மாதிரி ஊதிட்டு இருக்கோம், அவ்வளோதான், ஜஸ்ட் ஒன்றும் அரிப்பு இருக்காது. ஆனால் சிலருக்கு வந்து அக்ரீடு கரோசிவ், அதாவது அரிப்புத்தன்மையாக இருக்கும். ஆசிட் பட்டா எப்படி உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்குது, அதே மாதிரி வந்து கரோசிவாக எரிச்சலோட வந்து அந்த தோலை உறிஞ்சு போயிடும். ஸோ அவங்க வந்து பிறப்பொறுப்புனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமம் உண்டாகும். காரணம் என்னன்னா, இந்த எரிச்சல், குத்தல், வலி, அதே மாதிரி வந்து சுத்திர புண்ணாகி ஒரு சோர்னஸ் ஆகி ரொம்ப ஒரு 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 அசௌகரியமாக இருக்கும். அந்த அசௌகரியத்தை அவங்களால வெளியும் சொல்லவும் முடியாது. அவங்களா ஏதாவது மேனேஜ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள எண்ணெயை போட்டு பார்ப்பாங்க, தேங்காய் எண்ணெய் போட்டு பார்ப்பாங்க, அதை போட்டு பார்ப்பாங்க, இதை போட்டு பார்ப்பாங்க, வெளியே சொல்லவும் மாட்டாங்க. சொல்லி இருக்க வந்து வைத்தியம் பார்த்துக்கணும். இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதாவது என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து இந்த வெள்ளப்படுறது அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கே டாக்டர்களுக்கு போதும் ஆகி போகுது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து இதை வெளிப்படையாக சொல்றதில்ல, அவங்க வந்து இதை ரகசியமாக வச்சுக்கிறாங்க. அப்படி ரகசியமாக வைக்காதீங்க. ஹோமியோபதி டாக்டர் போகும்போது நீங்க இதை எடுத்து சொல்லுங்க. இதுன்ட்டுல வேற என்ன வியாதி இருந்தாலும் அதோட சேர்த்து இந்த வெள்ளை போகுதா இல்லையான்னு டாக்டர் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க அதை சொல்லிடுங்க. அவங்க ஹோமியோபதி டாக்டரால் அதை உங்களால் குணப்படுத்தி கொடுக்க முடியும். அந்த துன்பத்தை வந்து உங்களை விடுதலையாகி கொடுக்க முடியும். லெக்கோரியா என்ற அந்த வெள்ளைப்போக்கு வரும் பெண்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், தொடை வலி இருக்கும், கணுக்கால் வலி இருக்கும், உடம்பே ஒரு அசதியாக இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது, சோர்ந்து படுத்துக்குவாங்க, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வந்து ஒரு தாம்பத்தியத்தில் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 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 விருப்பம் இருக்காது. காரணம் அசௌகரியமாக இருக்கும். எனவே அது வந்து பல கஷ்டங்கள் கொடுக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஒதுங்கியே இருப்பாங்க, அவங்க சமுதாயத்திலையும் ஒதுங்கி இருப்பாங்க. காரணம் என்னன்னா, சிலருக்கு அந்த அஃபென்சிவ் ஸ்மெல், கெட்ட வாடை அடிக்கிறதுனால நமக்கு வெளியே போனால் அந்த வாடை அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு மட்டும் கூட்டத்துக்கு போகிறதுக்கோ இவங்க வந்து அச்சப்படுவாங்க, ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு, இந்த மாதிரி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்கும். போனால் இந்த துர்நாற்றம் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரிலாம் இருக்கிற கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ வித் ஹோமியோபதி மெடிசன்ஸ். எந்த விதமான வெள்ளைப்பாடு இருந்தாலும் சரி, அது வந்து ஹெரிடிட்ரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாகையாக அப்படியே வரும், ஹெரிடிட்ரியாக வரும். ஃபேமிலி ட்ரீஸ், அதாவது பாட்டிக்கு, அப்புறம் மகளுக்கு, அப்புறம் பேர குழந்தைகளுக்கு, இப்படி வந்து ஃபேமிலி ட்ரீஸாக வந்துட்டு இருக்கும், ஹெரிடிட்ரியாக வந்துருக்கும். சிலருக்கு இன்சிடென்ட்லி வரும். அதாவது வந்து கோல்டு, சரி, அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு, இல்லை ஒரு அபார்ஷன் ஆகிறது, இல்லை வந்து ஒரு மிஸ்கேரேஜ் ஆகிறது, குழந்தை இது தானே மிஸ்கேரேஜ் ஆகி தானாக போயிடுறது, இப்படி வந்து அந்த இடத்துல வந்து எதுவும் அடிபடுறது, இப்படியெல்லாம் வரும்போது இன்சிடென்ட்லாம் வந்து இல்லை ஒரு கோல்டு பிரதேசத்துக்கு போகும்போது அந்த கோல்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி சில காரணங்களால் கூட வந்து உங்களுக்கு அந்த வெள்ளைப்பாடு வரும். அதற்கெல்லாம் ஹோமியோபதியில் எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த வெள்ளைப்பாடு என்பது பெண்கள் வந்து வீக் ஆகும்போது, அதாவது உடல் வந்து அசதியாகும் போது, குறிப்பாக வந்து டைஃபாய்டு, இல்லை ஒரு மலேரியா, இல்லை ஒரு லாங் லாஸ்டிங் ஃபீவரு, இப்படியெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாடுங்கிறது வந்துடும். அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடும். மற்ற இன்ஃபெக்ஷன்ஸு, டைஃபாய்டுக்குள்ள இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து மலேரியாக்குள்ள இன்ஃபெக்ஷனோ, ஆக்சுவலாக இந்த வெள்ளைப்பாடுக்கான இன்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு, யூஸ்வலாக வந்து இந்த வெள்ளைப்பாடுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா 2 ஆர்கானிசம்ஸ். அதாவது ட்ரைகோமோனஸ் வெஜைனாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம், உயிரி. அதே மாதிரி மொனிலியாசிஸ். இந்த மொனிலியாசிஸும் ட்ரைகோமோனஸ் வெஜைனாலிஸ், இந்த 2 உயிரிங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த வெள்ளைப்பாடுங்கிறது ஏற்படும். அது ஒரு இன்ஃபெக்ஷன்.
அந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மொனிலியாசிஸ் வந்தாலும் சரி, ட்ரைகோமோனாஸ் வெஜைனலிஸ் வந்தாலும் சரி, அந்த மைக்ரோ ஆர்கனிசம்னால வந்து இந்த வெள்ளைப்பாடு வரும். அவட்ட டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து இதில் எந்த டைப் ஆஃப் சிம்டத்தை கேட்டுட்டு தே வில் ட்ரீட் யூ அண்ட் உங்களை குணப்படுத்தி விடலாம். இல்லைன்னா அந்த ட்ரைகோமோனாஸ் வெஜைனலிஸும் இல்லை மொனிலியாசிஸும் வந்து அதை வந்து எராடிகேட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அந்த வெள்ளைப்பாட்டு தான் இருக்கும். அதனால வந்து பலருக்கும் வந்து இந்த உடல் வலி மற்றெல்லாம் இருக்கும். ஈவன் வந்து பிரஸ்ட் பெயின் இருக்கும், பிரஸ்ட் என்கார்ஜ் ஆகிக்கும். மாதம் சிலருக்கு வந்து தீட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆகும், சிலருக்கு தீட்டு போனதுக்கு அப்புறம் ஆகும், சிலருக்கு தீட்டோட ஆகும். சரி, இப்படி பலதரப்பட்ட வகையில் வந்து இந்த வெள்ளைப்பாடு ஏற்படுது, வெள்ளைப்போக்கு ஏற்படுது, லிக்கோரி ஏற்படுது. இது பெண்களுக்கு மிகவும் அசௌகரியமான ஒரு சமாச்சாரம். எனவே ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடியவங்க இதை வந்து வெளியும் சொல்லவும் மாட்டாங்க. வேற ஒரு தலைவலி காய்ச்சல் மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதை இவங்க சொன்னா தான் இது தெரியும். இவங்க வந்து வெக்கப்பட்டுக்கிட்டோ இல்லை ஞானப்பட்டுக்கிட்டோ இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டோ இதை வந்து அவங்க வெளியே வந்து சொல்றதில்ல. டாக்டர்கிட்ட போனால் கூட சொல்றதில்ல, டாக்டர் கேட்டாலும் சொல்றதில்ல. அதனால வந்து நீங்களே உங்களுக்குள்ள இதை ஒரு ரகசியமா வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டு இருக்காதீங்க. எனவே மகளிர் தாய்மார்கள் வந்து ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்தி அந்த வெள்ளைப்பாடுங்கிற அந்த லிக்கோரியில இருந்து நீங்க குணப்படலாம். இந்த கேண்டிட் ஆல்பிகன்ஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து மோனிலியாசிஸ். இந்த உயிரி வந்து ஒரு உடல்ல வந்து அந்த யோனியில, அதாவது பிறப்புறுப்புல உள்ள போய் ஒரு பொட்டா ஒரு ஈஸ்ட் போன்ற ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. அந்த ஈஸ்ட் வந்து அந்த பொட்டுக்களை வந்து வெளியே தள்ளும்போது அவை இன்ஃபெக்ஷன் ஆகி லிக்கோரியாவாக வெளியே வருகின்றது. எனவே கேண்டிட் ஆல்பிகன்ஸ் என்ற அந்த மொனிலியாசிஸ்ல வந்து அதோடைய குறிகள் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரைகோமோனாஸ் வெஜைனலிஸ் அதுலேயும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதில் யூஸ்வலாக என்னென்னா, இது வந்து இந்த பெண்களுக்கு இந்த வெள்ளைப்பாடு இருக்கும்போது இந்த பெண்களுக்கான இந்த வெள்ளைப்பாடு வந்து சில சமயத்தில் வந்து புதுமண தம்பதிகள் அப்படின்னா அவங்க இருந்தது அப்படின்னா ஒரு திருமணத்திற்கு முன்பே அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பின்னால் வந்து அவங்க வந்து திருமணம் ஆன பின்பு திருமண வாழ்க்கையில் அவங்க ஈடுபடும் போது அந்த மணவாளனுக்கு இது பரவக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. எனவே இந்த ட்ரைகோமோனாஸ் வெஜைனலிஸ் அதை வந்தாலும் சரி, கேண்டிட் ஆல்பிகன்ஸ் அந்த மொனிலியாசிஸ் அந்த உயிர் இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போனால் தான் தெரியுது என்ன தன்மை அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் யூ மட் கெட் ட்ரீட்டட். சரி, திருமணத்துக்கு முன்பே உங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாடு இருந்தது அப்படின்னா யூ கெட் ட்ரீட்டட் அண்ட் தென் யூ கெட் மேரிட். அது நல்லது உங்களுக்கு. ஸோ அதனால கன்சல்ட் டாக்டர்ஸை போயிட்டு இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வரணும்ட்டு இல்லை. ஈவன் இம்மிச்சூர்டு, அதாவது வந்து பியூபர்ட்டிங்கிறது வந்து மாதவிடாய் ஆகாத சின்ன சிறுமிகளுக்கு கூட இந்த வெள்ளைப்பாடு இருக்கும். அதே மாதிரி மாதவிடாய் ஆன இளம் கன்னிகளுக்கு இது வர வாய்ப்பு இருக்கு. அதனால் திருமணமான பெண்களுக்கு தான் இது வரும் இல்லை. ஸோ எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது வரும். அது வந்து பிஃபோர் பியூபர்ட்டி, மாதவிடாய்க்கு முன்பு, மாதவிடாய் ஆன பின்பு, ஈவன் திருமணமான பெண்கள், இப்படி எல்லாருமே இது வரக்கூடியது. எனவே இது எதாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இது பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து இந்த அரிப்புங்கிறது வந்து உங்களுக்கு பிறப்புறுப்பில் வந்து அரிப்பு வந்தாலே இமீடியட்டாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டயபிட்டிஸ் இருக்கான்னு வந்து பார்த்துக்கணும். ஏன்னா சர்க்கரை இருந்தால் கூட வந்து அந்த பிறப்புறுப்பில் வந்து அரிப்பு இருந்துட்டு இருக்கும். சர்க்கரை இல்லை அப்படி வெள்ளைப்படுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த வெள்ளைப்படுறதுனால தான் அந்த மொனிலியாசிஸ் அண்ட் ட்ரைகோமோனாஸ் வெஜைனலிஸ்ங்கிற உயிரியாரை இது ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக அந்த அவேர்னஸ், அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து இமீடியட்டாக நியர்பை உள்ள ஹோமியோபதி டாக்டரை பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். இதை முழுக்க அருமையாக சரி பண்ணிக்கலாம். ஹோமியோபதியில் பெஸ்ட் மெடிசன்ஸ் வாட் எவர் இட் மே பி தி காசேட்டிவ் ஃபேக்டர், அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி, லிக்கோரியா அப்படிங்கிறது பெஸ்ட் மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிங்க.